இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியில 309வது என்ன சொன்னாங்கன்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு மகத்தான சாதனை திட்டங்களை தொடர்ந்து பல்வேறு நிதி சுமைகளுக்கு மத்தியில செய்து காட்டினாலும் இன்றைக்கு 2026 புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகின்ற வகையில ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய மனதை குளிர்விக்கின்ற வகையில இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இன்றைக்கு அனைத்து ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய மனதை குளிர வைத்து மகிழ வைத்து இன்றைக்கு உற்சாகத்திலே அவர்களை ஆழ்த்தி இருக்கின்றார். ஒரு மகத்தான சாதனையை செய்து காட்டியிருக்கின்றார். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கைவிடப்பட்ட இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அதனை ரத்து செய்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்தி இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய மனதை மகிழ்வித்திருக்கிறார்.